இந்த அம்மா குழந்தைக்கு பால் கொடுத்துக்க இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அப்பா சொல்றாரு, நான் தூங்க போறேன், குழந்தை என் பக்கத்துல அனுப்பாதன்னு சொல்லிட்டு பாயை போட்டு தூங்கிடுறாரு. இந்த பக்கமா குழந்தைக்கு பால் கொடுத்ததுக்கு அப்புறமா குழந்தை ஒரு கார்ட்போர்ட் மட்டையை வச்சு விளையாண்டு வந்து அந்த மட்டையை அப்பாவோட தலையிலே அடிச்சு, அப்பா என் கூட வந்து விளையாடுன்னு சொல்லிட்டு அப்பாவை டார்ச்சர் பண்ணுது. அப்ப அப்பா சொல்றாரு, கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டு வரேன், இப்ப போப்பான்னு. அதுக்கப்புறமா குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு தீப்பெட்டி எடுத்து நெருப்ப பத்த வச்சு அப்பாவோட பின் பக்கம் வைக்குது. இதனால கடுப்பான அப்பா இதெல்லாம் ஒரு குழந்தையான்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது அம்மா வந்து சொல்றாங்க, குழந்தை எதுக்காக அடிக்கிறீங்கன்னு. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது அம்மா சொல்றாங்க, வெளியில கிளம்பி போகணும்னு சொன்னீங்க, ஆனா குழந்தைய குளிப்பாட்டல, போயிட்டு குழந்தைய குளிப்பாட்டுங்கன்னு சொல்லும்போது அப்பாவும் குழந்தைய தூக்கி கொண்டு போய் குழந்தைய குளிப்பாட்டி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் குழந்தை அங்கிட்டு இங்கிட்டு விளையாண்டு அங்க இருக்க லிப்ஸ்டிக்க அதோட மூஞ்சில பூசிக்குது. இத பார்த்து அம்மா சொல்றாங்க, குழந்தைய குளிப்பாட்ட சொன்னேன், ஆனா குழந்தைய நீங்க இன்னும் குளிப்பாட்டல, போய் குளிப்பாட்டுங்கன்னு சொல்லும்போது மறுபடியும் கணவன் போய் குழந்தைய குளிப்பாட்டி வெளியில கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஒரு கடையில இருக்கும்போது குழந்தை சொல்லுது, அங்க இருக்க பீட்ரூட்டை வாங்கி தாப்பான்னு. அப்ப அப்பா சொல்றாரு, அதெல்லாம் வாங்கி தர முடியாது, வாயை மூடிட்டு இருன்னு. அப்ப குழந்தை சொல்லுது, அப்பா என் வாயில கைய வைன்னு. அப்ப அப்பாவும் கைய வைக்கும்போது குழந்தை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துது. அப்ப அங்க இருந்த ஒருத்தர் ஓடி வந்து, யாரையா நீ, குழந்தைய கடத்த பாக்குறியான்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு, இது என் பையன் தானே. அப்ப குழந்தை சொல்லுது, இவர் யாருன்னே தெரியாதுன்னு. இதனால இருந்தால் அப்பாவை அடிக்கும்போது உடனே அப்பா உனக்கு இந்த பீட்ரூட் தானப்பா வேணும்னு சொல்லிட்டு அந்த பீட்ரூட்டை வாங்கி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் குழந்தை பால்கோவாவை கேட்கும்போது அப்பா சொல்றாரு, அதெல்லாம் வாங்கி தர முடியாதுப்பான்னு. உடனே குழந்தை பக்கத்துல இருந்த ஒருத்தனை அடிச்சு அப்பா தான் அடிச்சாருன்னு சொல்லிட்டு அப்பாவை மாட்டி விடுது. இதனால அப்பாவும் வேற வழி இல்லாம அந்த பால்கோவாவை வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அப்பா ஆபீஸுக்கு கிளம்பும் போது குழந்தை சொல்லுது, அப்பா என்ன பைக்ல ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போன்னு. அப்ப அப்பா சொல்றாரு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன்பான்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, குழந்தை ஆசைப்பட்டு கேட்கறான், கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா பைக்ல வச்சு கூட்டிட்டு போறாரு. இப்படியே பல மணித்தியாலங்கள் ஆயிருது. அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா மேனேஜர் சொல்றாரு, நீங்க தினமுமே ஆபீஸுக்கு லேட் ஆகி தான் வாரீங்க, அதனால நீங்க இங்க வேலை செய்ய வேணாம்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழந்தைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.